கண்ணியமானவர்களே, கடனால் கஷ்டப்படக்கூடிய, வறுமையால் கஷ்டப்படக்கூடிய, பொருளாதார நெருக்கடியால் சிரமப்படக்கூடிய ஒவ்வொரு ஏழையும் கட்டாயம் இந்த ஷாபானுடைய 15வது நாளான இந்த பராத்தினுடைய இரவில் பணம் பெருகுவதற்கு, செல்வத்தில் பரக்கத்து ஏற்படுவதற்கு கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான 5 அமல்களை பற்றி இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, கடன் உங்களினுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களினுடைய கழுத்தை நெருக்குது. இன்னும் கடனில் மாட்டிக்கொண்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் வாழ்க்கை முழுவதும் கடனை கட்டிக்கொண்டே, வட்டிகளை கட்டிக்கொண்டே நீங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு காணொளி, இந்த ஒரு அமல் உங்களுக்கானது தான். இன்னும் வறுமையே இல்லாமல் செல்வந்தராக, பணக்காரராக, எந்த விதமான கடனும் இல்லாமல் சொந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த ஒரே ஒரு அமல் போதும். இந்த ஒரே ஒரு நாளில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்து பார்த்த அந்த வாழ்க்கையை அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். எப்படிப்பட்ட கடன் வாங்கியிருந்தாலும், எத்தனை லட்சம் கடன் வாங்கியிருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் உங்களுக்கு தெரியாமலேயே அடைக்கக்கூடிய ஒரு அமல். இன்னும் அல்லாஹ் தஆலா அடியார்களிடம் என்ன வேண்டுமோ கேளுங்கள், நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இரவு. இன்னும் விதியை மாற்றி எழுதக்கூடிய இரவு. அடுத்த வருஷம் இந்த ஒரு அடியானுக்கு ரிஸ்கில் என்ன கிடைக்கும், எவ்வளோ ரிஸ்க்கு கிடைக்கும், எவ்வளவு பணம் கிடைக்கும், இவனினுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், நல்ல நிகழ்வுகள், கெட்ட நிகழ்வுகள் அப்படின்னு அல்லாஹ் விதியை எழுதக்கூடிய ஒரு நாள் இந்த பராத்தினுடைய நாள். இந்த ஒரு நாளில் இந்த ஒரு அமலை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ கேட்டால் போதும். அல்லாஹு தஆலா அடுத்த வருடம் விதியை நமக்கு நன்றாக எழுதி வைப்பான். பிறகு நம்மினுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்துவான். இன்னும் நம்மினுடைய கடன் பிரச்சனை அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அமல் என்ன, அதை யார் சொன்னது, யார் செஞ்சா அப்படின்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கடன் பிரச்சனை, வறுமை பிரச்சனை, பண நெருக்கடி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதை செய்யுங்க, இந்த திக்ரை ஓதுங்க, இந்த அமலை செய்யுங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்த ஒரு 5 திக்ர்களை, 5 விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது எல்லாமே எதை சார்ந்து அப்படின்னா பொருளாதார நெருக்கடி, பண நெருக்கடி, கடன் பிரச்சனை, இதை சார்ந்து தான் 5 நிகழ்வுகள் நடந்திருக்கு 5 சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில். அந்த 5 சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 5 நேரங்களில் கற்றுக் கொடுத்த திக்ர்கள் தான். இந்த திக்ரை இன்றைய இரவில், பராத்தினுடைய இரவில் நாம் சொல்லக்கூடிய முறையில் நீங்கள் ஓதுனீங்க, இந்த அமலை செஞ்சீங்க அப்படின்னா கடனில்லா வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். வறுமையில்லா வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தந்துடுவான். பொருளாதார நெருக்கடி இல்லா வாழ்க்கையை அல்லாஹ் தருவான். ரிசுக்கினுடைய தட்டுப்பாடே இல்லாத வாழ்க்கையை தருவான். உடலில் நோயே இல்லாத வாழ்க்கையை தருவான். இப்படி அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தி தருவான். ஆக கண்ணியமானவர்களே, கடனால் கஷ்டப்படுறீங்க, இன்னும் சொந்தமாக இடம் இல்லாமல், சொந்தமாக வீடு இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, இன்னும் பொருளாதார நெருக்கடியில் இருக்கிறீங்க, பிள்ளைகளை படிக்க வைக்கக்கூட பணம் இல்லாமல் இருக்கிறீங்க, பிள்ளைகளுக்கு பிடித்த உடைகளையோ உணவுகளையோ வாங்கி தரக்கூட வழி இல்லாத அளவிற்கு பணம் இல்லாதவர்களாக சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன வேலைகள் இருந்தாலும், என்ன தேவைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இன்றைய இரவு இந்த ஒரு அமலை முடித்து கொள்ளுங்கள். நாளைய தினம் உங்களினுடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா ஒளியை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவான். செல்வத்தில் பரக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிருவான். எந்த அளவிற்கு பணம் இல்லை, கடன் அடைக்கிறோமே அப்படின்னு சிரமப்பட்டு அழுது கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை கழித்தீங்களோ, அதைவிட அல்லாஹ் உங்களை பரக்கத்தாக, உங்களினுடைய செல்வத்தில், உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அமல் என்ன, அதை எந்த நேரத்தில் செய்யணும், எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒரு அமலை தொடர்படியாக 3 நாட்கள் செய்யணும். ஐயாமுல் ஃபீல் 13, 14, 15 பராத்தினுடைய நாள், பிறை 13, பிறை 14, பிறை 15 செய்யணும் இந்த அமலை. அது எந்த நேரத்தில்னா மகரீபுடைய நேரத்தில் செய்யணும். அது என்ன அப்படின்னா, நன்றாக உழு செஞ்சுக்கோங்க, உடல் சுத்தத்தோடு இருங்க, பிறகு உடை சுத்தத்தோடு இருங்க. மகரீபுடைய நேரத்தில் நீங்கள் என்ன அமல்கள் செய்கிறீங்களோ தொழுகை முடித்த பிறகு அந்த அமல்கள் எல்லாத்தையுமே முடிச்சுக்கோங்க.
உங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட அமல்கள் இருக்கும், திக்ர் செய்வீங்க, தஸ்பீஹ் ஓதுவீங்க, இது மாதிரி உங்களுக்குன்னு சொல்லி அமல்கள் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுக்கோங்க. முடித்த பிறகு நாம் சொல்லக்கூடிய இந்த 5 திக்ர்களையுமே ஓதி, இந்த 5 திக்ர்களையுமே ஒவ்வொரு திக்ரையும் 300 விடுத்தம் ஓதணும். நம்ம 5 திக்ரு சொல்கிறோம்னா 5 திக்ரையும் 300 தடவை ஓதிட்டு ஒரு தண்ணீர் வைத்து கொள்ளுங்கள். அந்த தண்ணீரில் ஒவ்வொரு திக்ரையும் 100 தடவை ஓதி முடித்த பிறகு 300 தடவை ஓதி முடித்த பிறகு ஷிஃபா ஷிஃபா அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ளுங்கள். இப்படி இந்த 5 திக்ர்களையும் ஓதிய பிறகு சலவாத் ஓதிக்கங்க. ஒரு 300 தடவை உங்களுக்கு தெரிந்த செலவாத் அதை ஓதி முடித்துட்டு அந்த தண்ணீரில் ஊதிட்டு உங்களுடைய குடும்பத்தார்கள் எல்லாத்தையுமே அந்த தண்ணியை குடிக்க வைங்க. நீங்கள் குடிங்க, உங்களினுடைய பிள்ளைகள் இருந்தாங்கன்னா பிள்ளைகளுக்கு கொடுங்க, உங்களுடைய பாப்பா உங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுங்க, உங்களுடைய கணவன் மனைவிமார்களுக்கு கொடுங்க. பிறகு எல்லாருக்கும் கொடுத்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்து உங்களினுடைய சமையலறையில், உங்களினுடைய பெட்ரூமில், உங்களினுடைய ஹால் வீட்டினுடைய அந்த முன் தோற்றத்தில் கொஞ்சோண்டு தெளித்து விடுங்க. இப்படி தெளித்த பிறகு இந்த ஒரு அமலை 3 நாட்கள் தொடர்படியாக செய்யுங்க. செஞ்ச பிறகு பாருங்கள், உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் ஆட்டோமேட்டிக்காக ரஹ்மத்தை பரக்கத்தை வர வைக்க ஆரம்பிச்சிருவான். எப்படின்னா, ஒரு 100 ரூபா வச்சுருப்பீங்க, 1000 ரூபாய்க்கு இந்த பொருளை வாங்குவதாக இருக்கும் அப்படின்னா அந்த 100 ரூபாவில் அல்லாஹ் வாங்க வச்சுருவான். அவ்வளோ பரக்கத்தை அந்த 100 ரூபாவில் தந்துடுவான். இப்படி உங்களினுடைய செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அந்த திக்ர்கள் என்ன அப்படின்னு கேட்டால், முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானுர் ரஹீம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபலுலிக வ ரஹ்மத்திக ஃப இன்னஹு லா எம்லிகுஹா இல்லா அன்த. இதை ஒரு 300 விடுத்தம் ஒதுக்குங்க. இரண்டாவதாக ரப்பி இன்னி லிமா அன்சல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர் என்ற இதை ஒரு 300 விடுத்தம் ஒதுக்குங்க. மூன்றாவதாக அல்லாஹும்ம அக்சிர் மாலி வ வலதி வ பாரிக்லி ஃபீமா ஆத்தைத்தனி, இதை ஒரு 300 விடுத்தம் ஒதுக்குங்க. நான்காவதாக அல்லாஹும்மகு ஃபிருலி தன்பி வ வஸ்யலி ஃபி தாரி வ பாரிக்லி ஃபிர்ஸிகி, இதை ஐந்தாவதாக இதை ஒரு 300 விடுத்தம் ஒதுக்குங்க. பிறகு 5வது திக்ரான லா இலாஹ இல்லா அன்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், இதை ஒரு 300 விடுத்தம். இப்படி இந்த 5 திக்ர்களையும் ஓதிட்டு சலவாத்தை ஒரு 300 தடவை ஓதிட்டு நாம் சொன்ன முறைப்படி நீங்கள் செய்யுங்க. இன்னும் இந்த திக்ரினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை இந்த சபே பராத்தில் செல்வம் கிடைக்க, பணம் கிடைக்க, இன்னும் செல்வத்தில் அதிகமான பரக்கத்தை ஏற்படுத்த அனைவரும் செய்யுங்க. இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய செல்வத்தில், அவர்களினுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் தஆலா அதிகமான பரக்கத்தை பெற்றுத் தருவான். இன்னும் உங்களுடைய செல்வத்தில், பொருளாதாரத்தில் அல்லாஹ் அதிகமான பரக்கத்தை தரணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்ணியமானவர்களே, இந்த ஒரு காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.